டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உடல்நலம் பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். எமது முன்னேற்றத்தை பற்றி கவனிக்க வேண்டும். இன்றைய நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும். அந்த வகையில் உன்னிடம் பணம் இல்லை என்றால் எவருக்கும் உன்னை தெரியாது. உன்னிடம் பணம் இருந்து விட்டால் பிறரை உனக்கு தெரியாது என்ற தலைப்பில் சற்று சிந்திக்க வேண்டும். இது சமூக ஊடகங்களில் பெறப்பட்ட ஒரு போஸ்ட். நாங்கள் இதில் இந்த பணம் என்பது போதை ஊட்டியாக நாங்கள் கருத வேண்டியிருக்கு. ஏனென்றால் அந்த ரீதியில் அந்த போதை ஊட்டல் செயற்பாட்டை இல்லாமல் செய்வோம்ன்றதை இந்த தலைப்பை உங்கள் முன்வைக்கிறேன். ஏன் பணம் போதை ஊட்டு என்றால், பணம் இருக்குத்தானே என்றுட்டு நாங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு எதையாவது சாதிக்கலாம்னு முயற்சி எடுக்கிறது போதை ஊட்டல். பணம் உழைப்பின் பிரதிபலிப்பு. பணம் வாழ்வின் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுற ஒன்று. இதை ரெண்டு கண்களாக பாருங்கள். பணம் இருப்பதனால் அக்கம்பக்க உறவுகளை முறிக்கக்கூடாது. அக்கம்பக்க உறவுகளை மதிக்காமல் என்னோட காசு தானே என்று விலகக்கூடாது. ஏனென்று சொன்னால் பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய அந்த எண்ணம் இருக்கு. பணம் இல்லாத போது நீங்கள் யார்கிட்ட போவீங்க? அண்டையாளத்தை தான் நாடவும், அக்கம் பக்கத்தை தான் நாடவும். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அக்கா என்னடா, தங்கை என்னடா, கையில பணம் இருக்குமே, அது நீங்க பாடலாம். கையில பணம் இல்லாதவங்க எல்லாரும் தேவை. இந்த பண்பாடு நம்மளோட சமூகத்துல இருக்கு. அன்று உலகம் இன்று வரைக்கும் இந்த இது இருக்கு. சிலர் மூலையில முடங்கி இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா பணம் இருக்கும் வரையும் ஒரு மதிக்கிறீர்கள். இப்ப காசு இல்லாட்டி முடங்கி இருக்கு. ஏன்னா ஒரு திரும்பி பார்க்கிறீர்கள். அந்த எண்ணம் உங்களோட ஆழ்மனத்துல இருக்கக்கூடாது. அப்படியா நிலை வரக்கூடாது. உங்களோட ஆழ்மனத்துல பணம் என்பது ஒரு தேவைக்குரிய செலவு ஊடகம். அப்படி மட்டும் வச்சுக்கொள்ளும். பணம் நீங்க கோடியில வச்சிருக்கலாம். அதை உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஆனா வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரவல்லது சுற்றுப்புற சூழல் உள்ள எல்லா மக்களும், சமூகமும், அண்ணன் தங்க, அக்கா தம்பி எல்லாரும் தேவை. அப்ப எனக்கு திருமணம் நடக்குது. அப்ப எனக்கு ஆலோசனை சொல்றேன், தம்பி நீ பொம்பளைன்ற வீட்டுக்காரர் எல்லாரும் வணக்கம், தங்கச்சி நீ மாப்பிள்ளைன்ற வீட்டுக்காரர் எல்லாரும் வணக்கம். குடும்பம் என்பது சுற்று உள்ள எல்லாரோடையும் சேர்ந்துதான் வாழ வரும். கணவன் மனைவி என்பது உங்களோட வாழ்க்கை. ஆனா உங்களுக்குரிய பின்னூட்டங்கள் எல்லாம் சூழ உள்ளவர்கள்லாம் தரப்போம். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பணம் இருக்க வேண்டும். இந்த பணம் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கருவி. உறவை முறிப்பதற்காகவோ, எங்கட நடத்தையை மாற்றுவதற்காகவோ, எங்கட ஆள் அடையாளம் இருக்குல்ல, சுய அடையாளம் ஒன்று இருக்கும். இல்லை, அன்பானவர், பண்பானவர், ஒரு முட்கோபக்காரன், இவர் என்ன சண்டித்தனக்காரன், சில நடத்தைகள் இருக்குல்ல, அதை மாற்ற வல்ல கருவியாக பணம் இருக்கக்கூடாது. பணம் புக்கத்துக்கு இருக்கணும், காசு பைக்கு இருக்கணும். ஆனா சாதாரண எங்கட அடையாள நிலையை மாற்றாத வகைக்கு பணத்தை பாயுங்க. அப்ப நாங்கள் உளவியல் ரீதியாக சிந்திக்கும் போது எங்கட அன்பானவர் என்று அன்பானவராக காட்டுறதுக்கு பணம் தேவையில்லை. பண்பானவர் என்று எங்களை காட்டுவதற்கு பணம் தேவையில்லை. பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் உறவை முறிப்பதற்கோ, நான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வதற்கோ, நான் முக்கியத்துவம் உள்ள புள்ளி என்று நிரூபிப்பதற்கோ பணம் பயன்படக்கூடாது. இதனால சமூக உறவுகள் முறியும். அவை பணம் இருக்கும்போது மேட்டரை தெரியாது, பணம் இல்லாத போது உங்களுக்கும் மற்றவரை தெரியாத நிலை தான் வரும். அவை பணம் ஒரு பிரதியீட்டு பொருள், எங்களோட உழைப்புக்கு பிரதியீடாக வருது. அந்த பணம் நாங்களும் திரும்பவும் எங்களோட தேவைக்கு பயன்படுற ஒரு பிரதியீட்டு பொருளாக தான் இருக்கும். எங்களோட உளநிலை, எங்களோட மனநிலை, சமூக சொந்த பந்த உறவுகளை முறிக்காத வரைக்கும் பணத்தை பின்தள்ளி வைத்து உறவை முன்னுக்கு இருத்தி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றனர்.